நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான். ஒத்தாசை பண்ணவும், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணவும், உங்களுடைய காரியங்களை விழப்பண்ணவும் அவராலே ஆகும். இன்னைக்கு உங்க மனதுல ஆழத்துல நீங்க பதித்துக் கொள்ள வேண்டியது, அவராலே எல்லாம் ஆகும். இங்கே அமத்சியா என்கிற ஒரு ராஜா என்ன பண்ணுகிறான் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களிலேயும் சரி மற்ற ஜாதிகளிலிருந்தும் சரி, அவன் என்ன செய்கிறான், போர் வீரர்களை தேவன் விரும்பாத காரியங்களை செய்யும்படியாக அவர்களை கூட்டம் சேர்க்கிறான். இவர்களுக்கு 100 தாலந்து வெள்ளியை கொடுத்து, பணத்தை கொடுத்து போர் வீரர்களை தனக்காக அவன் ஏற்படுத்திக் கொள்கிறான். ஆனால் இது கர்த்தருடைய பார்வையிலே அது மிகவும் அருவருப்பாகவும் தேவன் விரும்பாத காரியமாகவும் இருக்கிறது. ஆகையால் தேவன் ரொம்ப துக்கப்படுறாரு. நம்ம அவரு விரும்பாத காரியத்தை இவன் செஞ்ச உடனே பணத்தால, தனக்குள்ள இருக்கக்கூடிய வெள்ளி பொண்ணுகளால சில காரியங்களை நம்ம செஞ்சிடலான்னு சொல்லி இவனுக்குள்ள, அந்த அமர்சியாவுக்குள்ள இருந்த ஒரு பெரிய வைராக்கியமும் ஒரு பேராசையும், கடவுளுக்கே கமிஷன் கொடுக்கிற அந்த காரியத்தையும் தேவன் பார்த்த பொழுது அவனுடைய இருதயம் எல்லாம் உடைந்து போய்விட்டது. ஐயோ, இவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறானே, நான் அல்லவா எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் என்று அவனுடைய இருதயம் துக்கப்பட்டு ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி சொல்லுகிறார்: அமத்சியாவே, நீ போடுகிற எல்லா திட்டங்களும் வாய்க்கும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறாயோ? நீ செய்வதெல்லாம் கைகூடி வரும் என்று நீ உன்னுடைய கனவை நினைத்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ? இல்லவே இல்லை. கர்த்தர் அருவருக்கக்கூடிய காரியமாகவோ கர்த்தர் விரும்பாத காரியத்தையோ நீ செய்ய முற்படும் பொழுது தேவன் உனக்கு துணை நிற்க மாட்டார். நீ வேணா போய் யுத்தம் பண்ணு போ, நீ என்னனாலும் பண்ணிக்கோ. லட்சம் இல்ல, 10 லட்சம் இல்ல, 1 கோடி ஜனங்களை கொண்டு போய் நீ யுத்தம் பண்ணு. ஆனா ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள், விழப்பண்ணவும் காரியங்களை கைகூடி வரப்பண்ணவும் தேவனால மட்டும்தான் கூடும். நீ நினைக்கிற மாதிரி குதிரையினால, யானையினாலையும், யுத்த வீரராலையும், அவன் போர் செய்கிறவர்களாலையும், ஈட்டி பிடிக்கிறவனாலையும் அவன் ஜெயம் வரும் என்று நீ நினைக்காதே. எந்த மனுஷனையும் விழப்பண்ணவும், அவனை எழுந்திருக்க பண்ணவும், அவனை உயர்த்தவும் கர்த்தராலே மட்டுமே ஆகும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய சுயபலனை நம்புங்கள், ஆனால் தேவனுக்கு மிஞ்சி நம்பாதிருங்கள். தேவனுக்கு மேலே உங்கள் ஞானம் போக வேண்டாம், தேவனுக்கு மேலே உங்கள் பலம் போக வேண்டாம், தேவனுக்கு மேலே உங்கள் ஐஸ்வர்யங்கள் போக வேண்டாம், தேவனுக்கு மேலே உங்கள் ஆளுகை போக வேண்டாம். தேவன் விரும்பாத ஒரு காரியத்தையும் பணத்தை கொடுத்தோ, ஆட்களை சம்பாதித்துக் கொண்டோ நான் செய்து விடுவேன், எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு ஆள் பலம் இருக்கிறது, எனக்கு ஞானம் இருக்கிறது, எனக்கு அவர்களை தெரியும், எனக்கு இவர்களை தெரியும் என்று நீங்கள் உங்களை நீங்களே பெருமை பாராட்டிக் கொண்டு, மேன்மைப்படுத்திக் கொண்டு காரியங்களை செய்ய துணிவீர்களேயானால் கர்த்தர் விட்டு விடுவார். ஆனால் விழப்பண்ணுவார். விழுகை கண்டிப்பாய் உண்டாகும். ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது ஆரம்பத்துல ரொம்ப சுகமா இருக்கும், ரொம்ப திருப்தியா இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாட்களோ, குறிப்பிட்ட வாரங்களோ, குறிப்பிட்ட மாதங்களோ, ஏன் குறிப்பிட்ட வருடங்களோ கடந்த பின்புதான் நீங்கள் விழுவதை உங்கள் கண்கள் காணும். உங்கள் கண்கள் மாத்திரமல்ல, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக 1000 கண்கள் நீங்கள் விழுந்து போவதை காணும். அன்பான தேவ பிள்ளைகளே, அமத்சியாவை போல அல்ல, நான் தேவன் விரும்புவதை மட்டும் நான் செய்ய விரும்புகிறேன். என் சுய பலத்தினாலே அல்ல. மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனுக்கும் அவரால் ஒத்தாசை செய்ய முடியும். ஒரே எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க, நான் பலவீனன், நான் ஞானமற்றவன், எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆனாலும் இதெல்லாம் என்னை ஒண்ணுமே காப்பாத்தாது. என் படிப்பு என்னை காப்பாத்தாது, எதுவுமே என் அந்தஸ்து என்னை காப்பாற்றாது, நீங்க எனக்கு ஒத்தாசை அனுப்புங்கன்னு சொல்லி எந்த ஒரு மனிதன் தேவனுடைய கரத்திலே
தேவனுடைய பாதத்திலே விழுகிறானோ அவனை கர்த்தர் அவனுக்கு ஒத்தாசை அனுப்புவார். இன்னைக்கு ஒத்தாசை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஒத்தாசையை எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது, நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க, அதுக்கு மேல உங்க நம்பிக்கை போகாம இதையெல்லாம் ரெடி பண்ண உதவி செய்தாரே, நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறாரே, அவர் மேலே உங்கள் கண்களை பதிய வையுங்கள். அவர் எந்த மனுஷனுக்கும் ஒத்தாசை அனுப்பவும் விளப்பணமும் அவராலே கூடும். விளப்பன்றதுன்னா அவன்கிட்ட பலன் இல்லை, அவன்கிட்ட ஞானம் இல்லை, அவன்கிட்ட பணம் இல்லை, அவன்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லை, ஆள் இல்லை, அப்படிங்கிறவனை கர்த்தர் விளப்பண்ண மாட்டார். எல்லாம் இருக்கும், பட் ரிசல்ட் ஃபெயில், பட் ரிசல்ட் டெத். இப்படிதான் இருக்கும். எப்படி நடந்துச்சு, இவனுக்கு எப்படி இந்த காரியம் வந்துச்சு, ஏன் இந்த காரியம் இவனுடைய வாழ்க்கையை சம்பவிச்சுன்னு எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக, எல்லா நாவுகளும் புலம்பக்கூடிய விடுதலை கொடுப்பார். எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு கிருபைகளை கொடுத்து உங்களை தாங்கி தப்புவித்து இன்னைக்கு உங்களுக்கு அநேக ஒத்தாசைகள் அனுப்புவார். விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து ஒத்தாசை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.